கிறிஸ்துவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். கிறிஸ்துவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்லை. எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 11 வரைக்கும் படிச்சிடலாம். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவர் தன் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரக்க சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாத்திரத்துக்கு முகம் குப்புற விழுந்து அவர்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவோ, மற்ற 9 பேர் எங்க? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அணியனே ஒழிய மற்றொருவனும் காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இந்த வருஷம் நாங்கள் ஒரு தலைப்புல தான் எப்பவுமே இந்த கிறிஸ்துமஸ் ஊழியத்தை நடத்துவோம். போன வருஷம் ஜீசஸ் ஸ்டார், இயேசுவின் நட்சத்திரமா நாங்கள் நடமாடணும்னு நடந்தோம். இந்த மாதிரி இயேசுப்பா கொடுத்த ஒரு தலைப்புனா காணாத போன ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அதான் இங்க போட்டிருக்கிறோம் இந்த லாஸ்ட் ஷீப். இங்கேயோ போட்டிருக்கிறோம் இந்த லாஸ்ட் ஷீப். நானும் தொலைஞ்சு போயிட்டு இருந்தேன், நீயும் தொலைஞ்சு போயிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தர் பிறந்தாரு, தொலைந்து போனதை கண்டுபிடிக்கதான் இயேசு பிறந்தவர். கலகலா முறுக்கு அதிர்ஷ்டம் சாப்பிட இல்ல, தொலைந்து போன உன்னை கண்டுபிடிக்க. உன்னை ஏமாத்தி காசு வாங்க பிறக்கல, உன்னை காப்பாத்த பிறந்தாரு. இயேசுப்பா பாருங்க, அது ஒரு கற்பனையில அவரை அப்படி வரைஞ்சிருக்காங்க. அவர் தோல் மேல என்ன இருக்கு? அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? நம்பல நீ. நம்பனா எல்லாரும் போட முடியாது. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி யாரு? ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரே சான்ஸ், ஒரே தரம், 2 தரம், 3 தரம். நீ தான் முன்ன முந்திக்கணும். அவர் தோல் மேல ஏற, அவர் தோல் மேல ஏற்றினா நீ தான் காணாத போனாட்டி கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். 10 பேரு நோய் உள்ளவரா இருக்கிறாங்க. 10 பேரு என்ன நோய் போட்டிருக்கு? தோல் பெற்றவதி, தொழுநோய், லெப்பர்ஸ், குஷ்டரோகி. 10 பேர். யாரெல்லாம் குஷ்டரோகி? ஒரே ஒரு பொண்ணு ஒத்துக்குச்சுப்பா, நான் குஷ்டரோகியா இருந்தேன் தெரியுமா? குஷ்டரோகியா இருந்தேன். கல்லு மண்ணு தேடும் போது குஷ்டரோகி, பாரு பப்பு பொண்ணு தேடும் போது குஷ்டரோகி, நண்பர்கள் குடும்ப சந்தோஷம் ஆட்டம் பாட்டம் தேடும் போது குஷ்டரோகி, பணம் ஆடம்பரம் உல்லாசம் தேடும் போது குஷ்டரோகி. குஷ்டரோகியா இருந்த எனக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தாரு. மீனிங் சுகத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சுகம்ன்றது வந்து ரட்சிப்பு. இந்த 10 பேர்ல 10 பேருக்கு குஷ்டரோகியா இருந்ததுனால ஏசப்பா தூரத்துல பார்த்து என் மேல இறக்கமா இருங்கன்னு கேட்ட உடனே இறக்கம் பாரிட்டாரு. அவங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. நீங்க ரட்சிப்பு வேணும்னு கேட்ட உடனே ரட்சிப்பு. நம்மள எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? இந்த ரட்சிப்பை காசு கொடுத்தா வாங்க முடியாது. எந்த மதத்திலும், எந்த ஜன மத்தியிலும், எந்த அரசியல்வாதி மத்தியிலும் இதை மாத்திரம் வாங்க முடியாது. இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் தொடுறதுக்கு ரொம்ப அதிகாரம் வேணும். ஆனா உனக்கு எனக்கு இலவசமா கொடுத்துருக்காரு. இலவசமா ரேஷன் கார்டு போடணும் கூட லஞ்சம் கொடுக்கணும். ரத்தமும் சரீரம் இலவசம். படிக்கிறது கூட காசு கட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டணும், எங்க போனாலும் காசு. ஆனா ஒரே ஒரு ரட்சிப்பு தான் இலவசம். இந்த உலகத்துல ஒரே ஒரு தான் இலவசம், அது ரட்சிப்பு. உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? யாரெல்லாம் நினைச்சு எடுத்துக்கிறீங்க? இப்ப எடுக்காதவங்க எடுக்க போறீங்க. அப்பதான் அங்க இடம் எங்க
பரலோகத்தில் இல்ல, ஃபர்ஸ்ட் எங்க? தோல் மேல. தோல் மேல போனாதான் அங்க போக முடியும். எண்ணில் இல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்துக்கு நுழையவே முடியாது. என் தோல் மேல வராத ஒருத்தனுக்கும் பரலோக ராஜ்யமே கிடையாது. நீங்க நினைச்சுக்கலாம் கல்ல மாதிரி லாஸ்ட்ல ஏசப்பாயினை ஏத்துக்கோங்க, அதெல்லாம் நடக்க போறது இல்ல. கொஞ்ச நாட்கள் விட்டு வச்சிருக்காரு. சீக்கிரம் ஒரு தோல் மேல போயிடுங்க. தோல் மேல போயிட்டா தான் நெக்ஸ்ட் பரலோகம். தோல் மேல போகாம பரலோகத்துக்கெல்லாம் போகவே முடியாது. இந்த 10 பேருக்கு சுகத்தை ஏசப்பா அழகா கொடுக்குறாரு, அழகா கொடுக்குறாரு. உங்களுக்கெல்லாம் அழகா ரட்சித்து கொடுத்துருக்காரு. ஆனா இந்த 10 பேர் ரட்சிக்கப்பட்டவன், சுகம் பெற்றவன் 10 பேரும் இயேசுவை தேடி வந்தார்களா? இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல இயேசுக்கு யார் உண்மையா வாழுது? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கும் குஷ்டரோகியில இருந்து இயேசு சுகம் கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆனா 9 வருஷம் அந்த 9 பேர் போலதான் இருந்தேன். இயேசு கிட்ட நான் போல, இயேசு தோல் மேல நான் போல. வேலை கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, கல்யாணம் பண்ணி வச்சாரு, குழந்தை கொடுத்தாரு, சம்பாதனை கொடுத்தாரு, ஜாலியாட்டேன் 9 வருஷம். அந்த 9 ஜனங்க இயேசு கிட்ட வரலையா? ஒரே ஒருவர் தான் இயேசு கிட்ட வந்தான். 9 வருஷம் நான் இயேசு ஏமாத்துறேன். சபைக்கு போவேன், முடிச்சுட்டு பாருக்கு போவேன், பார் முடிச்சுட்டு சினிமா தியேட்டருக்கு போவேன். இப்படி கொடூரமான வாழ்க்கை. வாய் தரலாம் கெட்ட பேச்சு தான் வரும். கெட்ட பேச்சு அப்படியே பாட்டு மாதிரி பாடுவேன். தேவையில்லாத உறவுகள் கூட இணைந்தேன், அசுத்தமான உறவு கூட இணைந்தேன். ஆனா 9 வருஷம் ஏசப்பா என்னை தண்டிக்கவே இல்லை. மீனிங் என்ன சாவடிக்கல, நோக்கடிச்சாரு, கைவிடப்பட்டேன். ஆனா என்ன சாவடிக்கல. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் ஒரு நாள் என் தோல் மேல வருவான், ஒரு நாள் தோல் மேல வருவான். இயேசுக்கு நல்லா தெரியும். 9 வருஷம் முடிஞ்சிச்சு, ஒன்னும் இல்லாமல் போயிட்டேன், ஒண்ணுமே இல்லாத போயிட்டேன். நான் தேடுந்த சாவை தேடின என்னை கரம் பிடித்து தூக்கி தோல் மேல போட்டவர் இயேசு. எனக்காக பிறந்தவர் இயேசு. நான் தைரியமா சொல்ல முடியும், எனக்காக மாத்திரம் பிறந்தார். நான் தான் அந்த கரண்டு பாட்டுக்குட்டி. சாவை தேடி போன என்னை கரம் பிடித்து தூக்கி தோல் மேல போட்டார்னா இப்படியாப்பட்ட தெய்வம் எங்கமே கிடையாது. நான் எல்லா தெய்வத்தையும் பார்த்துட்டேன், ஆனா இப்படியாப்பட்ட தெய்வத்தை நான் பார்க்கவே முடியாது. அவரை பார்க்கணும் தான் இப்படி வாழறேன், இப்படி வாழறேன். இன்றைக்கு இந்த 10 பேர்ல ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்ல வந்தானா? அவர் காது பாதப்படியில் விட நன்றி சொல்ல வந்தவன். இன்னைக்கு எவ்வளவு நாட்கள் நம்ம கிறிஸ்துவ வாழறோம். சரி, கிறிஸ்துக்குள்ள வாழறோமா? பேர் மாத்திக்கினா போதாது, ஞானஸ்தானம் எடுத்தா போதாது, பந்தியில கலந்துக்கினா போதாது. அவர் தோல் மேல போனோம், அவர் தோல் மேல போனோம். இதை தடுத்து நிறுத்துகிற ஜனங்கள் உண்டு. அது யாருன்னா நான் தான், ஊழியக்காரன் நான் தான். ஏசப்பா தோல் மேல உங்களை தூக்கி போக விடாமல் தடுத்து நிற்கிறது நான் தான். ரொம்ப பேர் ஏசப்பா தோல் மேல போல கிறிஸ்துவ சமுதாயத்துல. ஏன் தெரியுமா? அதுதான் ஏசப்பா சொன்னாங்க, தடை செய்யாத என் பிள்ளைகளை வருகிற தடை செய்யாத. ஊழியனே தடை செய்யாத, தடை செய்யற, ரொம்ப நீ தடை செய்யற. என் தோல் மேல வருவதற்கு இந்த காணாத போன ஆட்டுக்குட்டி ரொம்ப தடை செய்யற. நான் ஒரு நாள் தடை செய்ய மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா தடை செய்யாதவர். உங்களெல்லாம் நான் இன்னைக்கு வந்து கிறிஸ்துமஸோட வாழ்த்து சொல்றதை காட்டிலும் உங்களை இயேசுப்பா தோல் மேல ஏத்திட்டீங்கன்னா அதுதான் கிறிஸ்துமஸ். நீ இயேசுப்பா தோல் மேல போயிட்டீனா உங்களுக்கு கிறிஸ்துமஸ். உன் குடும்பத்துல சந்தோஷம், உன் குடும்பத்துல நிம்மதி, உன் குடும்பத்துல எல்லா அவமானங்களும் அதற்கு போன புது வருஷத்துல நீ புதுமையாய் போவாய். இயேசு தோல் மேல பவனி செஞ்சு கொண்டு போவார். 26 புது வருஷத்துல நீ யாரை நம்ப கூடாது? உன் பலத்தை நம்ப கூடாது, ஜனத்தை நம்ப கூடாது. இயேசு தோலை நம்பு. அவன் ஒரு அழகா சுமந்தன் போவார், அழகா சுமந்தன் போவார். இயேசு கேட்டாரு, அந்த 9 பேர் எங்கப்பா? 9 பேர் எங்க? நீ ஒண்டி வந்துக்கிறியே, நீ ஒண்டி வந்துக்கிற மகன். உன் ரட்சிப்பு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுடா. உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. உன்னோட அன்பு உன்னை என் தோல் மேல கொண்டு வந்துச்சு. 9 பேர் தடப்பட்டுட்டாங்க. யாரால? ஆசாரியர்களால. ஆசாரியர்களுக்கு அவர்களை சோதித்து பார்க்க போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆடுதான் இயேசுட்ட சோதிக்க வந்துச்சு. ஊழியக்காரன் நம்பி மோசம் போயிடாதீங்க. இன்னைக்கு யார் தடனா தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான். நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், நான் எந்த ஆட்டுக்குட்டிக்கும் தடை வந்திருக்காது.
இந்த மனுஷன் ஊழியம் செய்யறாரா, இந்த மனுஷன் இயேசுப்ப தோல் மேல இருக்கணும். ஏன் தோல் மேல இருக்கக்கூடாது? ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது? இயேசுவின் அடிமைத்தனத்தில் இருக்கணும். இந்த மனுஷன் ஊழியம் செய்யறாரா, இயேசுவின் அடிமைத்தனத்தில் இருக்கணும். அம்மா ஊழியம் செய்யறாங்களா, இயேசுவின் அடிமைத்தனத்தில் இருக்கணும். ஒரு மனிதனுக்கும் அடிமையும் ஆகக்கூடாது. ஊழியத்தில் மாத்திரம் ஒரு விசுவாசத்தை இயேசு கிட்ட காமி. அவரு தான் அவனை சுமக்க போறாருமா. ஒரு வருஷம் புது வருஷத்துல அவர் தான் சுமக்க போறாரு. நான் இல்ல, நான் ஜெபிப்பேன். ஆனா சுமக்கிறது அவர் தான். ரத்தம் சிந்து அவர் தான், நான் இல்ல. உன் பாவத்தை மன்னிச்சு அவர் தான், நான் இல்ல. நான் சொல்லதான் முடியும், ஆனா அவர் செய்து காமிச்சாரு. நீ செய்தவரை தான் பின்தொடர்ந்து போகணும். பவுல் சொல்றாரு, யாரை பின்தொடர்ந்து போற? என்னையா? பேதுருவையா? எஸ்தரியா? தெபோராவையா? யாரு? இயேசுவ. யாரெல்லாம் சொல்றீங்க? யாரெல்லாம் சொல்ல முடியும்? என் வாழ்க்கை இயேசுகிட்ட. இயேசுவை நம்ப போறேன். இன்னிலிருந்து இயேசுவை நம்ப போறேன். இந்த வருஷம் என் இயேசுவை நடத்திட்டாரு. வரப்போற புது வருஷம் நடத்த போறாரு. அதுதான் பாடுறோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல இயேசுவே, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும்பா, நீங்க போதும் எனக்கு, 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 நீங்க போதும் எனக்கு. ஆபிரகாமின் தேவனோ நீதானையா, ஈசாக்கின் தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா. ஆபிரகாமின் தேவனோ நீதானையா, இயேசுவே ஈசாக்கின் தேவனோ நீதானையா, அப்பா யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா, என் தலை உயர்த்துபவரும் நீதானையா, என்னுடைய உழைப்பு யாரு? என் தலையை நிமிர்த்த போகிறவர், உங்க தலையை நிமிர்த்தவர் போதும். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் அப்பா, நீங்க போதும் எனக்கு, இயேசுவே போதும் எனக்கு, போதும்பா போதும்பா, போதும் போதும். என் நாட்கள் நடத்த நீங்க போதும், என் குடும்பத்தை நடத்த நீங்க போதும், என் கணவனை நடத்த நீங்க போதும், என் பிள்ளைகள் நடத்த நீங்க போதும். நீங்க மாத்திரம் என் கூட இருந்துட்டீங்கன்னா நான் இந்த புது வருஷத்தை மேற்கொள்வேன். புது வருஷத்தை மேற்கொள்வேன். இந்த வருஷம் இழந்ததை நான் புது வருஷத்துல பெற்றுக்கொள்வேன். இந்த வருஷம் இழந்ததை நான் புது வருஷத்துல பெற்றுக்கொள்வேன். ஆனா நான் இந்த வருஷத்துல ஒரு தோல் மேல வந்துடணும். உங்க தோல் மேல வந்துச்சுன்னா அது 9 ஜனமா இல்ல, அது ஒருவன் நன்றி சொல்ல வந்தானே அவனை போல் நான் உங்ககிட்ட வந்துட்டேனா, நீ என்னை ஆசீர்வதிப்பேன். ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் யாவரும் உனக்கு பண்ணிட்டு, ஞானஸ்தானம் எடுக்க போறேன், நானும் ஏசப்பா தோல் மேல போடணும்னு ஆசை இருக்கிறவங்க அவங்களும் முழங்கால் பண்ணிட்டு, என் குடும்பத்துக்கு என் வருமானத்தை காட்டிலும், இருக்கிறதை காட்டிலும், வரப்போறதை காட்டிலும், தொலைந்ததை காட்டிலும் நீர் போதும் சொல்றங்க. நீ போதும் சொல்றங்க, மாத்து. நீங்க போதும் சொல்றங்க. யார் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களோ அவங்க மாத்திரமா அப்பத்துல கலந்து கொள்ளணும். இல்லை நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்கலாம். நானும் சீக்கிரம் ஏசப்பா தோல் மேல போகணும். ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஞாபகம் வச்சுக்கல, அப்பா இலவசமா உங்களுக்கு லட்சுமி கொடுத்துருக்காரு. அதை வீணாய் மாத்திராதீங்க. பிசாசி தோல் மேல போயிடாதீங்க. உலக ஆசை தோல் மேல போயிடாதீங்க. உலகத்தின் பாவத்தின் தோல் மேல போயிடாதீங்க. உலக மனிதன் தோல் மேல போயிடாதீங்க. உலக சிற்றம்ப தோல் மேல போயிடாதீங்க. உலக ஆராதனை தெய்வத்தின் தோல் மேல போயிடாதீங்க.
உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தேன், உங்களுக்காக ரத்தம் சிந்தினேன், உங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்காக பிறந்தேன். என் இயேசுக்காக அந்த இயேசு தோள் மேல வர உன்னை ஒப்புக்கொடு. அப்பா, என்னை சேர்த்துக்கிறீங்களா? உங்க தோள் மேல வர என்னை சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ, உங்க தோள் மேல வரணும்னா நான் ரொம்ப சுத்தமா இருக்கணுமே, ரொம்ப பரிசுத்தமா இருக்கணுமே, பாவம் செய்யக்கூடாதே, துரோகம் செய்யக்கூடாதே, தாழ்மையா இருக்கணுமே, நீதியா இருக்கணுமே, உண்மையா இருக்கணுமே, பெருமை இருக்கக்கூடாது. அப்பதானே உன் தோல் மேல அழகா உட்கார முடியும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு பெருமையே வரலையா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு பாவம் செய்யணும் என்னமே வரலையா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப தாழ்மையா இருந்துச்சு. இயேசு உன்னை எப்படி எதிர்பார்க்கிறாரு? அந்த ஒரு சிந்தையோட ஜெபத்தோட நாம் கலந்து கொள்வோம்.